மிஸ்டர் ஆலினால் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வருதுன்னு அனைவருக்கு நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு வந்து இந்த வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி சோழிநூல் ஆழ்ந்த பிறகு சோழிநூலில் வந்து ஏற்கனவே வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து செப்டிக் டேங்க் மூலிமா கொடுத்து வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாநகராட்சியில் இந்த மாதிரி ரோட்டில் உடச்சி அவங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருவாங்க பைப் லைனு. நம்ம என்ன பண்ணோம், இந்த முன்னாடி பைப் லைன்லேருந்து இந்தமாரி சேம்பர் கட்டி இருந்து லைன் வந்து லிங்க் கொடுக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பைப் லைன்லேருந்து பள்ளம் நோண்டி இந்த லைன் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலோட்டம் எல்லாம் இந்த பைப்லாம் வந்து ரொம்ப ஆழத்தில் இருந்துக்குங்க. அதனால் என்ன பண்ணால் நாங்கள் வந்து மட்டம் கட்டி பார்த்திங்கன்னா மேலேயே புது கனெக்ஷன் ஒரு 5 இன்ச்சு பைப் வச்சு லைன் கொடுக்குறோங்க. அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம், ஸ்ட்ரெயிட்டே வந்து நூல் கட்டி வந்து பள்ளம் எடுக்கணும். பாருங்கள், இதில் வந்து சோக் பீட் வர நடுவில் போட்டுக்கிறாங்க. இதுவும் வந்து நம்ம வந்து மூடி எடுத்துகிட்டு உடச்சி எடுத்துகிட்டு இப்போது அது உள்ள அந்த ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி பைப் லைன் வந்து கொடுப்பாங்க. இதில் 5 இன்ச் பைப் லைனால கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக வந்து ரப்பீஸ் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நோண்டி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக லெவல் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து மட்டம் கட்டிக்கணுங்க. டியூப்வெல் பிடிச்சி வாட்டரில் வச்சு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து வாட்டம் கிட்டத்தட்ட 20 அடிக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு வாட்டம் வச்சு நாங்கள் வந்து மட்டம் கட்டிடுறோங்க. கட்டிட்டு இந்த பைப் லைன் 5 இன்ச்சு லைனை அதில் வந்து வச்சு நாங்கள் வந்து டியூப்வெல் பிடிச்சி இந்த பைப் லைனை வந்து வச்சுனுங்க. கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரப்பீஸ் எல்லாம் தலையிடலாங்க. எல்லா பீஸும் எல்லாம் வந்து மண்ணும் வந்து சுத்தமாக ஃபில்லப் பண்ணிடுறோங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அமுக்கிட்டு அந்த ஜல்லியை வந்து மேலே போட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல பைப் லைன் கனெக்ஷன் வருதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நாங்கள் ஓப்பன் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து தொட்டி கட்ட போகிறோங்க. இந்த தொட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 1.5 இந்த மாதிரி கட்டி இதில் பார்த்திங்கன்னா அந்த பழைய கனெக்ஷனை வந்து கட் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த புது தொட்டியில் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்றோங்க. ஆல்ரெடி அது யூஸ் பண்ணியே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பைப் லைனை வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொட்டி போட்டு லைன் கொடுத்துருந்தோங்க. ஏன்னா வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து அவங்கள வந்து வெயிட் பண்ணக்கூடாதுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஃபுல்லாக சொல்யூஷன் போட்டு அந்த பைப் லைனை வந்து உள்ளே தள்ளிடுறோம். அப்போ அந்த நேரத்தில் மட்டும் நாங்கள் சொல்லிவிடுவோங்க, ஒரு 1/2 hour கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பைப் லைனை டக்குன்னு ரெடி பண்ணி தொட்டி கட்டிடணும். ஏன்னா வந்து அப்போது அவங்க யூஸ் பண்ணால் கூட அந்த எல்லாமே இந்த 5 இன்ச் பைப் லைனை வந்து போயிடுங்க. அதுக்கு தான் ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணிடணும். நோண்டுறதுக்குள்ளே ஓரளவுக்கு வந்து முன்னாடி தொட்டி கட்டி பூசிடணுங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த லைன்லாம் போட்டு ஒரு தொட்டியாக நம்ம வந்து கட்டி ஃபினிஷிங் பண்ணிடணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி யூஸிங்கில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நோண்டுறது இருக்குது, பார்த்திங்கன்னா கொத்தனார் வேலை இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குதுங்க. ஆக்சுவலாக எல்லாமே இந்த ஒர்க் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்க முடியும். பார்த்திங்கன்னா புதுசாக வந்த மேனல் கூட இந்த ஃபைபர் மேனல் இதை வாங்கி நாங்கள் வந்து ஃபிட் பண்ணிட்டோங்க. ஏன்னா வந்து இது தரெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைஃப் வருங்க. ஈஸியாக வந்து எடுத்து ஃபால்ட்டும் அட்டன் பண்ணலாம். காங்கிரீட்லாம் போட்டோம்னா மாய் தண்ணி போட்டு அதை வந்து மண் ஏறிட்டு தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து எல்லாம் மாடலாக வந்ததுனால எல்லாமே இந்த மாதிரி ஃபைபர் மணல் வாங்கி அங்கங்கே தொட்டி கட்டி கனெக்ஷனுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 2.5க்கு வந்து ஃபுல் 2.5 இந்த 5 இன்ச்சு 4 இன்ச் பைப்பு இதெல்லாம் வந்து ஒரே கனெக்ஷனாக லிங்க் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் வந்து ட்ராப் யூஸ் பண்ணிடுறோம். இது வந்து அதுக்கு இன்னொரு லைனுங்க. அது
அதுவும் நாங்கள் வந்து கனெக்ஷன் பண்ணி அதில் ஃபுல்லாக வேஸ்ட் லைனை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் 4 இன்ச் பைப் லைன் போட்டு. ஏன்னா இது ஒன்லி வந்து குளிக்கிற வாட்டர் மட்டும் வருது, அதனால் அந்த பக்கம் வரதுனால அது மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. மீதெல்லாம் 5 இன்ச் பைப்லேயே நாங்கள் போட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். பாருங்கள், அழகாக தொட்டி கட்டி பூசியாச்சு. தண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ணியே தாங்க இருக்கிறாங்க. செம்ம ரிஸ்க்கான ஒர்க்குங்க அது. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஒர்க் ஆச்சு. 2 பேர் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். பாருங்கள், ஃபைனலாக இந்த இண்டியன் கிளாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் தாங்க உள்ளேருந்து ரூம்லேருந்து நிறைய லைன் வருது. இதுவும் ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணோம், இதுவும் தொட்டி கட்டி கரெக்டாக கனெக்ஷன் வந்து லிங்க் பண்ணிட்டோம். அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாங்க இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரூமில் எண்டில் கடைசியாக வந்து இந்த மாதிரி பீட்ராப் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த பீட்ராப் ஏன் செட் பண்ணுறோம்னா வந்து ஸ்மெல் வராதுங்க. வீட்டுக்குள்ளே செட் பண்ணனால ஸ்மெல் வராது, அதனால் இது வந்து பீட்ராப்பை நம்ம செட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நாங்கள் போட்டதெல்லாம் வந்து கொத்தனார் வச்சு பூசிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.